இந்த ஷூட்டிங் டைம்லேயே மறக்க முடியாத ஒரு டஃபஸ்ட் டே, ஒரு சேடான டே அப்படின்னு. தாமிரபரணி படத்தில் விஷால் ஒரு அது மாதிரி அதில் வேற மண்ணில் உருளணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிணத்துல தாவணி போட்டு முங்கு சீன் இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். ரோப் போட்டு தானே போனேன். குட்டான டே. பிரபு சார் கூட ஃபர்ஸ்ட் நடிச்சார். சேம். இல்லை என் டே வேற ஓன் டே வேறல. ஆன்சர் சேம் இல்ல. அவுட் ஆஃப் ரொமான்ஸ் இஸ் ப்ரோ. ஏன் அவ்வளோ இதாக கேட்குறீங்க? மேபி வேற ஹீரோயின்ஸாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் போல. அதுவும் நம்ம இவர் இருக்காரு, நம்ம நவரசநாயகன் கார்த்திக். ஆமாம், அவரோட ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லாக. அவர் அந்த பொண்ணுமணி அந்த படத்துலலாம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொமான்ஸாக தெரியும் பயங்கரமாக. ஆனால் அந்த வெயிலில் இவங்க 2 பேர் உருண்டு கீழே விரும்புவாங்க. இந்த கதை வந்து ராமநாதபுரத்தில் நடக்கிறது, 90s நடக்கிற கதை. ஒரு பாண்டவர் பூமி, ஒரு மாயாண்டி குடும்பத்தார், அந்த அந்த பேட்டர்னில் தான் இந்த படம் இருக்கும். முதல் மரியாதையில் என்ன காஸ்டியூம் போட்டிருப்பாரோ அந்த காஸ்டியூம் தான் இந்த படத்தில் போட்டிருப்பாரு. அந்த துண்டு போட்டிருக்க பேட்டர்னுமே என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ராஜபுத்திரன் டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, காலேஜில் வந்து வைவா அட்டன் பண்ணுறப்போ இல்லைனா பெரிய கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ஒரு கேண்டிடேட் இந்த பக்கமும் அதை செலக்ட் பண்ணுற டீம் அந்த பக்கமும் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து யார்கிட்டேருந்து கொஸ்டின் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அப்படியே போயிடுவாங்க. என்னது இது? ஓகே, டேரக்டர் தானே கேப்டன். ஆமாம், கேப்டன் தான் ஆரம்பிக்கும். ஓகே, நீங்கள் வந்து டைரக்டர் சொல்லியிருக்கீங்க. பிரதர் நீங்கள் ஹீரோயின், நீங்கள் சார் ப்ரொடியூசர். வெற்றி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக நீங்கள் தான் லீடில் இருக்கீங்க. அதனால் வந்து உங்ககிட்டேருந்தே போயிடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார். ஒரு பக்கம் மித்த வில்லேஜஸை கம்பேர் பண்ணும்போது, மித்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ராமநாதபுரம் கொஞ்சம் குரூஷியலான ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். எது உங்களுக்கு அந்த ஊரில் டஃப்பாக இருந்தது? ஷூட்டிங்கில் இருந்தது அதெல்லாம் தாண்டி எது உங்களுக்கு அங்கே டஃப்பாக இருந்தது? முதல்ல ஒன்றும் வெயில் அடிக்கிறது தெரிஞ்சதுன்னா கூட நம்ம ஓகே கூட வச்சுப்போம். கடல் பக்கத்தில் இருந்தால் காற்று நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் வெயில் மேலே பட்டுக்கிட்டே இருந்து ஒரு மாதத்தில் மொத்தம் டோட்டல் கலர் போயிடுச்சு. ஆமாம், எல்லோரும், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக பொட்டல் நின்று விளாண்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜாலியாக அவங்க யூஸ்வலாக இருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 days கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு. அந்த ஊரோட ஸ்லாங் பார்த்துருக்கீங்களா? மற்ற ஊரை காட்டிலும் அந்த ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஷூட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கூட உங்களுக்கு அந்த ஸ்லாங்குள்ள அந்த ஊரோட ஃபுட் ஸ்டைல் இது மாதிரியான கல்ச்சர் அப்படியே ஒட்டி இருக்கும்ல, அது மாதிரி இருந்தது உங்களுக்கு இம்பாக்ட் இருந்ததா? இல்லை, எனக்கு பெருசாக நானும் அந்த சைடுன்றதுனால எனக்கு பெருசாக நான் திருநெல்வேலி சைடு அங்கேயும் ஒரே மாதிரி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ பழகிட்டு இருக்கும்ல. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டு வந்து நல்ல சீ ஃபுட்லாம் நல்லா கிடச்சிது. அங்கே ஒரு மெஸ்ஸு பக்கத்தில் சொன்னாங்க, போய் வாங்கணும், நல்லா இருந்து டெய்லி அங்கே தான் சாப்பிடுவோம். ஓகே, ஒரு பக்கம் அப்படியே ப்ரொடியூசர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். வெரி யங் ப்ரொடியூசர் ஐ மெட் எவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் கதை கேட்குறப்போ ஒரு விஷயம் இருந்திருக்கும், பட் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் ஃபீல்டில் ஒரு விஷயம் இருந்திருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒன்று இருந்திருக்கும். இந்த மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் அந்த ஜேர்ன் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா கதையே கேட்கல. அப்பாடி அப்பா, இது இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒரு 7 years முன்னாடி வேற ஒரு கதைக்காக மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கதை ஒரு மாதிரி லோ பட்ஜெட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில் பண்ணது தான். கதை எதுவும் கேட்கல, ஆர்டிஸ்ட் யாருமே செலக்ட் பண்ணல, ஆர்டிஸ்ட்க்கு முன்னாடி எவ்வளோ பட்ஜெட், ஆர்டிஸ்ட்க்கு அப்புறம் எவ்வளோ பட்ஜெட், அதெல்லாம் எதுவுமே கேட்டுக்கல. போச்சு 90ல் ஆரம்பிச்சு அப்படியே நோட் பண்ணுங்க. இந்த ப்ரொடியூசர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்கடா அப்படின்ற. ப்ரோ இப்போவே 21 வயசு, 7 வருஷத்துக்கு முன்னாடி 14 வயசுல கதை கட்டிங்களா? கதை இல்லை, இவங்க அப்பா ஃபாதர் இருக்காங்கல்ல, அவர் தான் கதை கேட்டாங்க, அவங்க பண்ணலான் இருந்தாங்க. இவர் மேலே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. அந்த கொஸ்டின் ஏன் மனசுக்குள்ளே இருந்தது, நம்ம கேட்டால் தவறாக இருக்குமே அப்படி சொல்லி நான் கேட்கல. இல்லை, என்னென்னா கொரோனாக்கெல்லாம் முன்னாடி கதை கேட்டிருந்தோம், வேற ஒரு கதை. அதுனா அது அப்புறமா பட்ஜெட் ப்ராப்ளமாக அதனால் போயிடுச்சு. இப்போ திருப்பி ஆனால் அந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்துருச்சு. கடைசியில் ப்ரொடியூசர் சப்போர்ட்டாக இருந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போது ஒரு டைரக்டராக நீங்கள் ஒரு பக்கம் கிரியேஷன் பார்க்கணும், அதே நேரம் ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ணணும். ப்ரொடியூசரோட மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே வந்து ஃபீல்டு இருக்கும்ல. அப்போ அந்த ஒரு கட்டத்தில் இவர் எப்படி ஒரு மெச்சூர்டான ப்ரொடியூசராக அங்கே இருந்தார் உங்களுக்கு? என்னென்னா எனக்கு இவர் இருக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க இணை தயாரிப்பு 2 பேர் பண்ணியிருக்காங்க, கோசா சார், ஃபருக் சார். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே புதுசு தான், தயாரிப்பாளர் இதுதான் ஃபஸ்ட்டு படம், நம்மளுக்கு மட்டும்தான் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களோட அப்போ அது ஒரு டஃப்பாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் கன்வே பண்ணி வர வைக்கிறதுக்கான விஷயங்கள் செய்கிறதுக்கான அடுத்தடுத்த ஷூட்டுக்கான அது இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் என்னென்னா இவர் வந்த பிறகு எனக்கு இவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆன பிறகு எனக்கு ரொம்ப ஈஸியாகிருச்சு. ஏன்னா இணை தயாரிப்பாளர் நம்மகிட்ட எதுனாலும் சொல்லி ஈஸியாக எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சப்போர்ட் நிறைய இருந்துச்சு.
ஒரு பக்கம் ஹீரோயினோட ப்ரொஃபைல், அதாவது கிருஷ்ணாவோட ப்ரொஃபைலை போயிட்டு இன்ஸ்டாவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணும் கூட்டியாந்து எதுக்குங்க எப்படி நடிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா? இல்லை என்னென்னா இவங்க அர்த்த சகப்தம் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பார்த்துருந்தோம். அதில் கொஞ்சம் குழந்த மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஆனாலும் இதில் ஒரு ஒரு சின்ன நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் ஒரு சின்ன விஷயம், இப்படி ஒரு பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காண்டி ஒன்று நல்லா இருக்கும். அது நம்புற மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த ட்ரைலர் பார்த்தேன், அதில் உங்களுக்கு ஒரு சீன் இருக்கும். அதாவது இவர் அடிக்க போகிறப்போ நீங்கள் வந்து இந்த கையில் அலக்கு வச்சுட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு சீனு. இது தமிழ் சினிமாலே வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது அசூரன்லையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த வம்சமாக இருக்கட்டும், எவ்வளோ படங்களில் அது மிக முக்கியமான ஒரு சீனாக இருக்கும். இதுதான ஒரு உமன் அப்படிங்கிற மாதிரி காட்டுற ஒரு சீனாக இருக்கும். பட் அது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களா? அந்த சீன் வர்றப்போ மட்டும் எப்படி இருந்தீங்க? ஏன்னா கண்டிப்பாக லவ் போர்ஷன்ஸ் இருந்திருக்கும் இந்த படத்தில். அதுக்கப்புறமா ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன் இருந்திருக்கும். பட் இதெல்லாம் பிரேக் பண்ணுற ஒரு போர்ஷன் தான் அது. அங்கே எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போனீங்க? Like I haven't prepared. Like all of a sudden he said you have to do like this. Okay. Then I did. I didn't have any reference and all. But I have seen that movie Asuran. மஞ்சு வாரியர் மேம். ஓகே. சரி பார்த்தாச்சு. நான் சொல்லியாச்சு நானா எப்படி இவனுக்கு வந்து இത്ര ஹைட். அதுக்கப்புறம் பிரபு சாரோட ஒரு டைலாக் ஒன்று இருந்தது, இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒன்று அங்கே ப்ராம்ப்ட் போட்டிருப்பீங்க, அரல்ஸ் டப்பில் அது இருந்திருக்கும். பட் அந்த சீக்வன்ஸில் இருக்கும்போது பிரபு சார் அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சார் வந்து டைலாக் போட்டாச்சு, சாரே சொல்லி கொடுத்தாச்சு இப்படி பண்ணணும்னு. அந்த சீனில் வர டைலாக் வந்து பிரபப்பா அவரோட டைலாக் தான். ஓகே ஓகே. வாப்பாட்டி வப்பாட்டி எல்லாமே அவர் கிரியேட் பண்ணது தான் அந்த இடத்துல. இப்படி ஒரு விஷயம், இது இப்படி பண்ணிக்கலாம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கும் போதில் அவரே அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் பண்ணி இவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒன்று பண்ணோம். எனக்கு ஒரு டவுட் பிரதர், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிரபு சாரோட லுக் பார்க்குறப்போ உனக்கும் எனக்கும், அதுக்கப்புறமா வெற்றிவேல் சக்தியில், அதுக்கப்புறம் வந்து சாயம் சொல்லிட்டு அவர் கிராமம் சார்ந்து பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே கழுத்தில் ஒரு துண்டை போட்டு வேட்டி கட்டினா ஒரே லுக் வந்துடும். அதில் பேசக்கூடிய டோன்ஸ் தான் வேறு வேறையாக இருக்குமே தவிர, பட் லுக் அப்படி. இது அதில் மாதிரி வந்துடக்கூடாது, இல்லைனா அந்த டோன் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? என்ன பண்ணீங்க அதுக்கு? இதை ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா, முதல் மரியாதையில் இருக்க சிவாஜி சார் ஐயா, அவரோட ஸ்டில்ஸை வச்சு அவரோட முதல் மரியாதையில் என்ன காஸ்டியூம் போட்டிருப்பாரோ அந்த காஸ்டியூம் தான் இந்த படத்தில் போட்டிருப்பாரு. அந்த துண்டு போட்டிருக்க பேட்டர்னுமே சில இடங்களில் அவர் ஐயா இப்படி போடுவாங்க முதல் மரியாதையில், அதுவும் சில சீனில் போட்டிருப்பாங்க. அந்த லுக்கு தான் ஹேர் ஸ்டைலுமே. சிவாஜி ஐயா முதல் மரியாதையில் இருந்த லுக்கு தான் அவரோட. அந்த சீன் எதுவும் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அவரோட அந்த பேட்டர்ன் ரீக்ரியேட்டுங்கிறோட அன்னைக்கு அவரை பார்க்கும் போல நம்ம ஒன்று இருந்திருக்கோம்ல. இன்னைக்கு வந்து இவருக்கு ராஜபுத்திரன் இந்த இடத்துல வந்து முதல் மரியாதை தான் பிரபாவுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு ராஜபுத்திரன் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டோம். அந்த மூடுலேயே அவர் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கும் போல், ஓடி வரும்போதில் இது பண்ணும்போதில் வேற ஒன்றா இருக்கும். மேம், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து வெற்றியோட தான் வந்து பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு. இவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த 2 படங்களுக்கும் இந்த படத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த 2 படம் பார்த்து நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இங்கே வந்து என்ன சேஞ்ச் இருந்தது? He did all urban kind of roles. Here he is like இல்லை ஓப்பனாகவே சொல்லுங்க. village பையன் மாதிரி. So difference இருந்துச்சு. He changed, like he put effort to do something different. இந்த 8 தோட்டாக்கள் பார்த்ததுலேருந்தே ஒரு விஷயம் என்னன்னா, வெற்றி பேர்னா ஒரு காமன் கம்போஸான ஆக்டர் இருப்பா அப்படின்னு. ஆனால் இதில் ரொமான்ஸ் பண்ணுறாரு, ஒரு சிங்கிளில் பார்த்தாருன்னா வேறு லெவலில் இருக்காரு. அதுக்கப்புறமா ட்ரைலர்லேயும் வேரியஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த ஒன்று சொல்கிறாங்களே, வெற்றினா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கிளீஷியை வைக்கிறாங்களா, அதை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இல்லை, அது பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இல்லைன்னு தெரியல. பட் இந்த கதைக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு டேரக்டர் கேட்கும் போது கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த கதையில் அதை பிரேக் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது ஒரு விஷயம். நம்ம ஒரு கேரக்டர் நம்ம ஏற்று நடிக்கிறோம்னா அது அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும். அங்கே வந்து வெற்றியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல கான்செப்ட். அது இந்த படம் இல்லை, எல்லா படத்துலையுமே அப்படி தான் இருப்பேன். அதை மாற்றிப்பேன் அப்படி. ஓகே ப்ரோ, ஹவு டஃப் ரொமான்ஸ் இஸ் ப்ரோ? சொல்லுங்க, அவ்வளோ இதாக கேட்குறீங்க. ஏன்னா இந்த அதுக்கு முன்னாடி படங்கள்ல அதை கொடுக்கலையாப்பா அப்படிங்கிற மாதிரி. மேபி வேற ஹீரோயின்ஸாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் போல, ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா சீனுமே டைரக்டர் பண்ணி காமிச்சிருவாரு. நம்ம வந்து அதோட ரெப்ளிகா தான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் போயிடுமா? பண்ணி காமிப்பாரு, அதோட ரெப்ளிகா பண்ணிட்டு. அவரை பார்த்து அப்படி தெரியவே இல்லை ப்ரோ. ஆக்டர் அப்படியா? ஓகே, ஹீரோ. அப்படியா? ஒரு படம் ஹீரோ நடிச்சிட்டு நீங்கள் வந்து அவர் உங்களுக்கு நடித்து காமிச்ச ஒரு விஷயம் இருக்கும், ரிஹர்சல் மாதிரி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு. மறக்க முடியாத ஒரு சீன் இருக்குல்ல, இப்படி பண்ணுறாருப்பான்னு இருக்கட்டும், அது ஒரு ஹிலாரியஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட் இருக்கா செட்டில்? மறக்க முடியாதுன்னு இல்லை, அவர் நான் அதிகமாக நோட் பண்ணது வந்து அவர் அந்த லவ் சீன்ஸுக்கு வந்து அவர் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்
காதல் மன்னனாப்பா, ஐயோ. அதுவும் நம்ம இவர் இருக்காரு, நம்ம நவரசநாயகன் கார்த்திக், ஆமா ஆமா கார்த்திக். அவரோட ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லாக. அவர் அந்த பொண்ணுமணி அந்த படத்துல அவர் ஒரு பொண்ணை தோத்திரி, ஆமா 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 ஆமா. அந்த ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லாக இங்கே கொண்டு நல்லா பண்ணியிருக்காரு, அதுதான் பண்ணியிருக்காரு. நான் அது கேட்பேன், ஆனால் அவர் ஒன்று பண்ணுவார், அது ஸ்டைல், அது நல்லா இருக்கும். மற்ற சீன் எழுதுறதோட ரொமான்ஸ் எழுதுறது மனசுலேருந்து எழுதணும். ஏன்னா நம்ம எப்படி எழுதுறோமோ அதான ஸ்க்ரீனில் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் உண்மையை சொல்லுங்கள். ரொமான்ஸ் எப்படி எழுதுனீங்க, யாரை நினச்சி எழுதுனீங்க? யாரையுமே நினச்சி எழுதலே, ஆனால் கற்பனையாக வந்தது தான். என்னென்னா இதில் படம் ரொமான்ஸ் இருக்க முடியல. இவங்க என்னென்னா ரொமான்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொமான்ஸாக தெரியும் பயங்கரமாக. ஆனால் அந்த வெயிலில் இவங்க 2 பேர் உருண்டு கீழே உருளுவாங்க. அவங்களுக்கு பொத்து போனதெல்லாம் உடம்பு அவங்களுக்கு தெரியும். ஏன்டா அவர் கூட 12 மணிக்கு வெயிலில் விடுறீங்களேங்க, கீழே இது பண்ணுறீங்களா, வேணுமா வேண்டாமா? 4 மணிக்கு எடுக்கலாம், 4 மணிக்கு எடுக்கலாம், எடுக்கலாம் அந்த ஷாட். ஏன்னா இந்த சம்மரில் கூட்டு போயிட்டு ஒரு ஊட்டியில் ஒரு மூணாறுல அப்படி ஒரு ஃப்ளேவரில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இருக்கும்ல, முடிச்சாகணும்ல. அப்படிங்கும்போது நம்ம ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு டஃப்பாக ஒரு வில்லேஜ் ஸ்டோரின்றப்போ ஏன் நமக்கு வந்து ஒரு நல்ல வெயில் இருக்கிற ஒரு கிராமம், ஒரு வெட்ட வெளி பொட்டல் தேவைப்படுது. இந்த கதை வந்து ராமநாதபுரத்தில் நடக்கிறது. ஏன்னா இந்த கதையோட இதே வந்து அவர் வெளிநாட்டுக்கு போனதோ டைலாக்லாம் அது இருக்கும். 90s நடக்கிற கதை. அங்கே வந்து ட்ரையாக இருக்கணுங்கிறது அந்த கதையோட மூடே அதுதான். வெயிலாக இருக்கணும். அதனால தான் அந்த ஊரில் சில விஷயங்கள் நடக்கலை, இல்லாமல் இருக்குது, வேறு விஷயங்கள்லாம் நடக்குது. தெரியுது ப்ரோ, ட்ரெய்லர் பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். நம்மளாம் அந்த ஊருக்காரங்க தான், நமக்கு தெரியாத வெயில் வந்து வேணும்னே ரொம்ப வேணும்னு தேவைப்படுச்சு கதைக்கு. ஓகே, இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இதில் விவசாயம் சார்ந்து பேசினீங்க. இந்த படத்தோட கதையும் எதை பற்றின்றது எனக்கு ஓரளவு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கலாம், உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதோட பேரை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரை சொல்லுங்கள். ஒரு விவசாயியோட பையன் நீங்கள், ஃபாரின் போக விவசாயம் பண்ணணும். இல்லை, நான் மாடர்ன் விவசாயம் தான் தெரியும். டிராக்டர் மாடர்ன் விவசாயம். ஆஃப்டர் 2Kக்கு அப்புறமான விவசாயம் தெரியுமா மேம்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதாவது ரொம்ப அர்பன் ரோல்லாம் பண்ணியிருந்தீங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி தெரியல. இல்லை, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா, ஏர் ஓட்டுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. அது பேர் தெரியாது, அதை பார்த்தா தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதான் மாடு வச்சு ஓட்டுறது அது தெரியும். அங்கே உங்களுக்கு எது ஹேண்டில் பண்ண கொஞ்சம் புதுசாக இருந்தது? அப்போ அவ்வளோ சீக்கிரம் மம்பட்டி எடுத்து வெட்டவும் முடியாதுன்ற விஷயம். அதுதான் அவருக்கு ஃப்ரேம்லேயே காமிச்சிருக்காரு. தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆமாம், அந்த சைடே கிணத்துல தண்ணி வரல. அதனால தான் கடை வாங்குறீங்க. பார்த்தீங்களா, படத்தோட கதையை சொல்லிட்டாரு. இல்லை, அது கதையே இல்லை, அது கதை கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறப்போ நம்மளுக்கு தோணும், ஓகே இது இப்படி போகுது, நம்ம வந்து இதை ஷார்ட் பண்ணலாமா, அந்த பட்ஜெட்டை லீனியர் பண்ணுற ஒரு விஷயமும் ஷார்ட் அண்ட் பண்ணுற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? பட்ஜெட் வந்து அதிகமாகிடுமோ அந்த மாதிரி டென்ஷன் இருந்ததா, இல்லை நல்ல கிரியேச்சர் வந்துடும் அந்த ஒரு விஷயம் இருந்தது? ஏன்னா ஒரு பக்கம் இது ஃபேமிலி கதையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு பிஸ்னஸும் வேணும்ல, 2மே இருக்குல்ல. ஸோ அது எவ்வளோ டஃப்னு? அதான் இப்போது எது தேவை எது தேவையில்லைங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும். இப்போது ஒரு சீன் எடுப்போம், இப்போது அந்த ஒரு சீனுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் காஸ்ட் அதிகமாக போகுதுனாலும் எடிட்டில் அதை தூக்கிட்டோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ மூவிலே ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும் எப்படி இருந்தாலும். இப்போ ஃபைட் மாஸ்டர் வச்சு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. எடிட்டில் இப்போ தேவையில்லை, அது நம்மளுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கும் அது ரெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பிளான் ஏ பிளான் பின்னு வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஸ்பாட்டில் என்ன நடக்கும் தெரியும். திடீர்னு வந்து லைட் ஏதாவது இஷ்யூ ஆகும், ஆரல்ஸ் அன்னைக்கு கிளைமேட் இருக்கும், இல்லைனா பர்மிஷன் வாங்குற இடத்துல ஒரு பிரச்சனை வருன்றப்போ அந்த பிளான் ஏ பிளான் பிலாம் வச்சுருந்தீங்களா? இல்லை, பிளான் ஏவும் கிடையாது, பிளான் பியும் கிடையாது. அங்கே இல்லை அப்படிலாம் கிடையாது. அங்கே போகும்போதுல என்ன அதை எழுதி வச்சு பண்ணுற வேலைலாம் கிடையாது. அங்கே போகணும், அது எரியுது போடு, அதை போட்டு அதை போட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படி தான் எல்லாம் எடுத்தது. எதுவும் மொத்தமாக பிளான் பண்ணிட்டான் இன்னைக்கு இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஓகே, அதுக்கு அப்படி இல்லை, ஐடியா இருக்கும். ஆனால் அங்கே பண்ணும்போதுல டைலாக்ஸ் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்று ஆக்ட் பண்ணிக்கலாம், போகிற வழி அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு பஸ்ஸில் போகிறோம், அந்த போகிற வழியில் ஒன்று பார்த்தா நான் இங்கே ஒரு ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி அங்கே ஷூட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு. த டஃபஸ்ட் டே, த குட் டே அப்படின்னு சொல்லி 2ஆக கேட்போம். ஒன்று வந்து இந்த ஷூட்டிங் டைம்லேயே மறக்க முடியாத ஒரு டஃபஸ்ட் டே, ஒரு சேடான டே அப்படின்னு இருக்குங்களா, அது உங்கள் 4 பேருக்கும் என்னவா இருக்குது? இது கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று எடுத்தாங்க. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த செம்மண் அந்த தாமிரபரணி படத்தில் விஷால் ஒரு அது மாதிரி சுற்றி ஒரு 1 கிலோமீட்டருக்கு மரமும் கிடையாது, வண்டியும் கிடையாது. அங்கே ஃபைட்டு 2 நாள் ஃபுல்லாக சாயல்குடி வெயிலில் பயங்கரம். அந்த மண்ணும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த இடம் ஹேண்ட் ஃபேன் பக்கத்தில் வச்சா அது சூடாக தான் காற்று வருது. இதில் வேற மண்ணில் உருளணும், உடம்பெல்லாம் மண் ஒட்டிக்கும், குளிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே மேம், உங்களுக்கு? கிணறு சேம் ரைட்? கிணறு தான், கிணறுல ஜம்ப் பண்ணேன். மலையாளத்துல கிணறு. ஸோ கிணத்துல தாவணி போட்டு முங்கு சீன் இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். ஐயோ, அவங்க வந்து ரோப்பு தான் அவங்க வந்து ஏர்ல பறந்தாங்க, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும்.
எப்படி சொல்றது தெரியல. We both have a scene. ஓகே We are just rolling in the ground. ஓகே Red sand, ma'am. same மண்ணு. நார்மல் On பீச் 12 o'clock. Like at அதான். 12 o'clock or 12 மணிக்கு. something. ஆனால் முழுக்க முழுக்க பகல்லே போட்டு வாட்டியிருக்கீங்களே எப்படி உச்சி வெயிலே வாட்டியிருக்கீங்களே. நைட் டைம் படத்தில் அதிகமாக இல்லை. நைட்டு ஒரு 3 நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு போல சந்தோஷமா இருக்கீங்களா 2 பேரும் இந்த எழுதுறேன்டா கதை அப்படின்னு. ஸோ உங்களுக்கு டஃபஸ்ட் டேவா என்ன இருந்தது என்னன்னா எல்லா டேவும் அப்படி இருந்துச்சு. என்னன்னா மேம் அது மைண்ட் வாய்ஸ் மேம் உள்ள வச்சுக்கணும். இது ஃபாதர் சன் கதை. ஏன்னா ஆமா. எங்கள் அப்பா இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வீடு எடுத்து வச்சுருந்தேன். வீடு எடுத்து அவரை பார்த்துக்கிட்டேன், பயங்கரமாக வருது. ஆனால் ப்ரொடியூசருக்குலாம் தெரியாது. ஒன்லி ஷூட்டிங் எடுக்கிற 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் எங்கள் அப்பா வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி பார்த்து வச்சுருந்தேன். இவங்களுக்கு தெரியாது யாருக்குமே, அது சொல்லலை கடைசி வரைக்கும். ஏன்னா ரொம்ப எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஷூட்டு போய்கிட்டு இருந்துச்சு. எண்டில் ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க. இந்த படத்தோட அன்னைக்கு வந்து அந்த இறந்தப்போ எனக்கு வந்து பயங்கர ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா அதுதான் ஏன்னா 2 நாளாகவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இறக்க போகிற ஒரு மூடு தான். அந்த டயத்தில் ஒரு 2 days 3 days ஆனால் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம எடுக்கணும் எல்லாமே. ஆனால் லவ் சீக்வன்ஸ் எல்லாமே சாங் சீக்வன்ஸ், அவங்களுக்குள்ள ஜாலியாக இருக்கிற சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு மென்டல் ஆப்சென்ட்டாகவும் இருக்க முடியாது. ஆனால் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கு. ஆமாம். இன்னும் நிறைய டைம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போல் நான் மேக்ஸிமம் ஷூட்டிங் 35 days பண்ணும்போதுலேயே எங்கள் அப்பா அந்த ஏரியாவில் தான் ஷூட்டிங் நடக்கிற பக்கத்தில் வச்சுருப்பேன். ஆனால் அந்த ஊரில் இருக்க ஒரு 3-4 பேர் வந்து பார்த்துக்குவாங்க. அப்போ ஷூட்டிங் நடக்கும் போல சில ப்ராப்ளங்கள் நடக்கும். அந்த டயத்தில் என்னால் போக முடியாது. அதை மைண்டில் ஏற்றாமல் ஒன்று பண்ணுனா அது நம்ம சினிமா மேனில் பேஷன். அந்த எடுக்கும் போல் அந்த ஒர்க்கில் உள்ள இதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லுவாங்க, அதை ஹேண்டில் பண்ணுவோம். அதனால் இந்த ஷூட்டிங் நடக்கும் போதிலே என் ஃபாதரை ஹேண்டில் பண்ணது வந்து அவரோட ப்ராப்ளம், அவர் மென்டலியாக ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துச்சு. அதை வந்து பயங்கர ஹேண்டில் பண்ணுறது பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே ஐம் சாரி பிரதர், ஆக்சுவலாக திரும்ப அதை ரிமெம்பர் பண்ணதுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே உங்களுக்கு பிரதர் ஒரு டஃபஸ்ட் டே இன் த ஷூட்? எனக்கு பர்சனலாக பார்க்கணுன்னா அந்த உமா சாங்னு ஒரு சாங்கில் வந்து நான் டான்ஸ் பண்ணுவேன். ஓகே 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நல்ல பாட்டாச்சப்பா. 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அந்த பாட்டில் தான் நான் டான்ஸ் ஆடினேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வீடியோ எடுத்துக்கும் போது நினச்சி ஓடிட்டேன். எனக்கு டக்குன்னு அது ஒரு மாதிரி வெக்கமாக ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறது நான் ஓடிட்டேன். அதுக்கப்புறமா செகண்ட் டைம் வந்து எல்லோரும் பேசி ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அது பண்ணது ஒரு மாதிரி. ஓகே இப்போ வந்து குட்டை பேச ஆரம்பிச்சிடும். குட்டான டே மறக்கவே மாட்டேன்டா. திரும்ப இது வந்து எப்போ ரீகலெக்ட் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குண்டா அப்படின்ற மாதிரி ஒரு குட்டான டே. பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு நடிச்சது தான் ஃபஸ்ட்டு நாள். Same. ஓகே நான் வச்சுருந்த ஆன்சர் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு சார் ஒரு குட்டான டே அப்படின்னு? ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு இல்லை என் டே வேறு ஓன் டே வரல. ஆமாம் ஆன்சர் செய்யமல்ல. ஏன்னா பிரபு சாரை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதில் என்ன அது அன்றைக்கி பெரிய குட். ஏன்னா அவரோட இதில் தான் மீட் பண்ணது அவர் வீட்டில். ஏன்னா நான் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போதில் நான் வந்து மணிமுத்தார்னு ஒரு ஊர், மணிமுத்தாரில் வந்து மேலே கேம்பில் ஷூட் நடக்குது. நான் சின்ன வயசில் ஒருத்தர் பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து கலராக ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன தம்பி அவர் தான் பிரபு சார் தான் நடிச்சிருக்காரு. பிரபாப்பா அவர் போய் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதில் நான் சின்ன வயசில் பார்த்த நடிகரையே முதல்ல நம்ம கதை சொல்கிறோங்கிறது ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அவரை பார்த்துட்டு நம்ம கதை சொல்லும்போது இவரை நடிக்க வைக்கிறோன்னு இருந்துச்சுல, அது ரொம்ப ஒரு மாதிரி என்னன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. முறையாக பார்த்த நடிகரை வச்சே நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு படத்தில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உணர்வாக இருந்துச்சு. ஓகே கங்க்ராட்ஸ் பிரதர். உங்களுக்கு ஒரு குட் டே? ஃபஸ்ட் டைம் இன் ஃப்ரேம். அந்த பார்த்துட்டு என்னையே நான் மானிட்டரில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை மூவி இப்போ பார்க்குறதா இருக்கட்டும், அது மாதிரி. இங்கே சீனியர் ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அது சீனியர் ஜூனியர் பிரிக்க வரல, ஆஸ் அ கெரியராக சொல்கிறேன். ஒரு பக்கம் பிரபு சாராக இருக்கட்டும், இமான் அண்ணாச்சியாக இருக்கட்டும், அவங்க கூட வர ஜேர்னி ஆகட்டும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுறது ஆஸ் அ டேரக்டராக உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர்? இல்லை இதில் வந்து பிரபுப்பா ரொம்ப கம்ஃபர்ட்டாக மன்சூன் சார், மன்சூன் எல்லாமே சீனியர், எல்லாமே மன்சூலிகான் சார் இருந்தார். ஆனால் எல்லாருமே அதில் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் வந்து நம்ம கம்ஃபர்ட், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ நாள் பிரதர் எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக அந்த கம்ஃபர்ட் கிடைக்கிறதுக்கு அங்கே இருக்க டீம் கூட? ஏன்னா இல்லை அங்கே கிரியேஷன் டீம் கூட, அதாவது பிரபு சாராக இருக்கட்டும், லிவிங்ஸ்டன் சார், இல்லை அவங்கெல்லாம் வந்து ஒரு 3-4 days வருவாங்க. 35 நாள் 40 நாள் இருந்து நான் மட்டும்தான் இவங்க கூட இருந்தது. நானும் கிருஷ்ணபிரியா இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம் நான் 2-3 நாள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது இமான் நச்சுக்கு அவங்களுக்கு இமான் நச்சு எனக்கு ரொம்ப டஃப், ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் ரொம்ப கம்ஃபர்ட். அண்ணாச்சி முதல்ல நில்லுங்க அப்படிமா அந்த அளவுக்கு அப்படின்ட்டு போவேன். ஆமாம் அதனால் அண்ணாச்சி உரிமையாக இது பண்ணுவான். இப்போ பிரபா படம் 2-3 நாள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கு 2-3 நாள் ஷூட் இல்லை, ஷூட் இல்லாமல் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இது பண்ணார். அப்புறம் எனக்கே ஒன்று தோணுச்சு, ஐயோ ஹீரோ ஒரு 3 நாள் நம்ம வெளியே வச்சு உட்கார வச்சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொன்னேன், இல்லைங்க அவங்க 2 பேர் காம்பினேஷன்றனால எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைனார். அதெல்லாம் அந்த கம்ஃபர்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தா நாங்கள்
எந்த இதுவுமே இருக்காது. அவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவார், எப்போ கூப்பிட்டாலும் போவார். இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் டக்கின் பண்ணிக்கிட்டு அது இல்லையா ரொம்ப ஒரு ஃபார்மலாக இருந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சிலோன் கைலி கட்டுற மாதிரியான ஒரு ரோல் இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த கைலி பேரே சிலோன் கைலி தான், ஊர் சைடில் கேட்டு ஆமாம், சொல்லுவாங்க. ராமநாதபுரம்னா சிலோன் பக்கம். அது பேர் என்னன்னா சிலோன் கைலி தான். அது யார் கட்டுவாங்கன்னா சிலோன்லேருந்து வந்தவங்களாம் கட்டுவாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அந்த துபாய் ட்ரெஸ் பார்த்துருக்கீங்களே அது மாதிரி. ஸோ அந்த சிலோன் கைலி கட்டி அது எப்படி உங்களுக்கு டக்குன்னு செட் ஆகிடுச்சா? அது அந்த ஒரு லைஃபே நமக்கு இருக்குல்ல, ஒரு கட்டத்தில் கையில் தூக்கி கட்டுறது. நம்ம யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது பார்க்குறது தான் கட்டுறது தான். அதனால் ஆனால் லுங்கி கட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. அந்த வெயில் ஏன்னா அது கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, பைக் உட்கார்றதா இருக்கட்டும், ஓட்டுறதா இருக்கட்டும், அது வந்து புதுசாக போடுறதா இருக்கட்டும். அந்த லுங்கி வச்சு ஒரு லவ் சீன் ஃபீல் பண்ணார். தலையில் தூக்கி போட்டு போகணும்னா அது கடைசி வரைக்கும் பண்ண முடியல. அது பாசிபிள் இல்லைங்க அப்படின்னு சொன்னால், பட் அவர் கேட்கவே இல்லை. அது வேறு மாதிரி ஒரு சீட்டிங் பண்ணியிருக்காரு படத்தில், பார்க்கும்போது தெரியும். ஓகே பிரதர், ஃபைனலாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பிஃபோர் ராஜபுத்திரன் ஆஃப்டர் ராஜபுத்திரன் ஒன்று இருக்கும். இந்த படத்தோட கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அந்த படம் பேசுன்றப்போ உங்களுக்கான புரிதல் ஒன்று வந்துருக்கும். வில்லேஜ்னா அப்படி தான் இருக்குது. ஸோ வில்லேஜில் இருக்கணும், இப்போ விவசாயம் பண்ணி பணக்காரவங்களாக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருக்கும். பட் அங்கே போய் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அந்த படம் பண்ணும்போது தான் இதான் வந்து ரியாலிட்டின்னு ஒன்று தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ பிஃபோர் ராஜபுத்திரன் ஆஃப்டர் ராஜபுத்திரன் என்ன உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது? லேர்ன் பண்ணுறதுன்னா நிறைய விஷயங்கள். நம்ம பிரபு சார்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். லிவிங்ஸ்டன் சார், அப்புறம் கோமல்குமார் சார்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா அவர் அங்கே ஹீரோவை நடிச்சுட்டு இங்கே வந்து வில்லனை நடிக்கிறாரு. அவர் மாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னால் அவர் அதுக்குள்ளே அவருக்கு என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அதையும் அவர் பண்ணி பார்ப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அது ராஜபுத்திரன் இல்லை, ஒரு படத்துக்குமே அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ ஆனால் படமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்பன் படமாக இல்லாமல் ஒரு பாண்டவர் பூமி, ஒரு மாயாண்டி குடும்பத்தார், அந்த பேட்டர்னில் தான் இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். நாங்கள் டார்கெட் பண்ணுறதும் அந்த ஆடியன்ஸ் தான். அந்த ஊர் சைடு ஆடியன்ஸ் அவங்கள தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். கண்டிப்பாக வெற்றி பெறதான் நாங்கள் அப்படி மாயாண்டி குடும்பத்தாரில் இருக்கிற ஒரு ஆளாக பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறோம். மேம் உங்களுக்கு? எனக்கு வந்து I felt like it's important to learn language. Okay. So that's why I'm trying to especially for interview-வா? Yeah. ஆமா, இன்டர்வியூல தான் அதிக தமிழ் பேசுறாங்க. I have social anxiety but I'm not showing it. ஓகே மேம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் தான் கிரியேட்டர் அப்படின்னு இருந்தாலுமே பட் இன்னும் எடுக்கிறப்ப இன்னும் ரியாலிட்டி நிறையா வந்திருக்கும்ல. இப்போ ராம்நாட்டில் மறைஞ்சிருக்க ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்றப்போ எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதை விட இன்னொரு விஷயம் இந்த கதையில் உள்ள வந்து ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை வந்து அந்த விஷயம் எல்லாருக்கும் பெருசாக தெரியாது, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது. அதை பற்றி நம்ம இந்த கதையில் ஒரு பின்னாடி ஒரு பேக்ட்ராப் இருக்கும், அந்த பேக்ட்ராப் சொல்லியிருக்கோம். அது படமாக பார்க்க இதில் நம்ம ட்ரெயிலரில் தெரியாது, உள்ளே இருக்கும். அது கதைக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கற்பனையாக தான் நம்ம போவோம், என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், ஐடியா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக லொக்கேஷன்னு போகும்போல, எல்லா இடம் போகும்போல, ஆர்டிஸ்ட்டுன்னு போகும்போல, டைமிங் எல்லாமே அது டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நம்ம அதுக்கு ஏற்றாப்புல அடாப்ட் பண்ணிக்குவோம். அதனாலேயே என்ன செய்யறதுன்னா, நான் ஸ்கிரிப்ட் பேப்பரே படிக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே என்ன மாதிரி ஐடியா, ஏன்னா 90s எடுக்கப்பட்ட கதைங்களால எனக்கு ஒவ்வொரு பிளாக்கு தனியாக தேவைப்படுது. லொக்கேஷன் நீங்கள் சொல்லுவார்ல, அங்கே போய் இறங்கி எடுக்கிறாருங்கிற விஷயம், அதனால தான் ஒவ்வொரு இடமும் அந்த எனக்கு தேவையாக இருந்ததுன்னு மாறும். ராஜபுத்திரன் கற்றுக்கிட்டது ஒரு முழுமையாக ஒரு படம் நம்ம இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த படத்தில் இதை விட நம்ம பெட்டராக பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணணும், இதில் கற்றுக்கிட்ட விஷயத்தை அடுத்த படத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னு ராஜபுத்திரத்தில் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ பிரதர். சார் ப்ரொடியூசராக நீங்கள் எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு நார்மலாக ஒரு சின்ன வயசு ஒரு 21 வயசில் வந்து எனக்கு ரொம்ப நாள் கற்றுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையவே கிடச்சிருக்கு. ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், பிரபு சாரெல்லாம் வந்து நான் மானிட்டரில் வந்து அட்மையர் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார். அந்த ஒரு சின்னதாக சீக் ஆடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஒரு நார்மலாக ஒரு சினிமா ஆசை இருந்த ஒரு பையனுக்கு ராஜபுத்திரன் ப்ரொடியூசர்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு லேர்னாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ராஜபுத்திரன் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி பிரதர். நன்றி நன்றி நன்றி.